ஆவணி மூலத்திலே மாணிக்க வாசக பெருமான் பொதுவாக மாணிக்க வாசகருடைய வரலாற்றிலே அரிமர்த்தன பாண்டியன் என்று சொல்லுவார்கள். விளையாடற் புராணம் அப்படித்தான் சொல்லுகின்றது. ஆனா அதை வரகுண பாண்டியன் என்றுதான் முறையாக சொல்ல வேண்டும். என்று கேட்டால் மாணிக்க வாசகர் திருக்குறளிலே வரகுண பாண்டியனை பாடியிருக்கிறார். இந்த வரகுண பாண்டியன் நீண்ட காலம் அரசாண்ட ஒரு பாண்டிய மன்னன். இவருடைய சமகாலத்திலே எங்களுடைய களச்சிங்கர் காடவர்கோன் என்று சொல்லப்படுகின்ற களச்சிங்கன் அவர் பல்லவ நாட்டிலே அரசாண்டிருக்கின்றார். மற்றது இவருடைய சமகாலத்திலே அல்லது கொஞ்சம் முன்னும் பின்னாக 16 சைவ நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள் முன்னால, அதுக்கு முன்னால கொஞ்சம். ஆனா இவருடைய பிற்காலத்திலேதான் மாணிக்க வாசகர் இவருக்கு கீழே அமைச்சராக இருந்திருக்கிறார். பரகதி பாண்டிய கருளினை போற்றி என்று சொல்லப்படுகின்றது. இவனை பற்றி சுந்தரரும் தன்னுடைய தேவாரத்திலே பாடியிருக்கின்றார். 63 நாயன்மார்கள் வரவில்லை. ஆனா பரகதி பாண்டிய கருளினை போற்றி என்று மாணிக்க வாசகர் போற்றி சொன்ன பாண்டியன், திருக்கோயாரிலே மாணிக்க வாசகராலே சிறப்பிக்கப்பட்ட பாண்டியன், தேவாரத்திலே சுந்தரனாலே சிறப்பிக்கப்பட்ட பாண்டியன். ஆகவே அவனும் ஒரு ஞானியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப இந்த பாண்டிய மன்னன் நிறைய சொல்லுவார்கள். இவன் எம்பெருமானுக்கு நிறைய சேவைகள் செய்பவன். அப்போ ஒரு முறை ஒரு கல்வனை கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்தால் அவன் என்ன செய்திருக்கிறான், நேரெல்லாம் திருநீறு பூசி கொண்டு வந்திருக்கிறான். திருநீறு பூசி இருக்கிற வெள்ளரை கள்ள ரெண்டு கொண்டு வந்தீர் என்று அவரை விடுவித்து விடுகிறார். இன்னொரு முறை எம்பெருமானுக்கென்று அந்த செக்கு ஆட்டுவதற்கு எள்ள வைத்திருக்கிறார்கள் கோயில்ல. அது ஒருவன் எடுத்து சாப்பிட்டு விட்டான். அப்ப அவனை பிடித்து விட்டார்கள். அவனை கொண்டு வந்த உடனே இன்னத்தை பிடிச்சு சிவனுக்கு வைத்த எள்ளை சாப்பிட்டு சிவகரி அடையலாம் என்று செய்தேன் என்று சொல்லி, ஐயோ அப்படியா, உம்முடைய வாயில் ஒட்டி இருக்கும் எள்ளை எனக்கு தேர் என்று பறைத்தெடுத்து சாப்பிட்டார். அதுவும் பாட்டில இருக்கிறது. நரிகள் ஒரு முறை ஊழையிடத் தொடங்கிவிட்டது திருவிடை மதுரூரிலே. எம்பெருமானுடைய வாழ்த்துகள் நரிக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி நரிகளுக்கெல்லாம் ஆட போட்டான. தவளைகள் கத்த அதுகள் ஹர 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 என்று சொல்லி அந்த குளத்துக்கு முழுக்க பொன்னும் காசும் பொழிய பெய்தான. இதெல்லாம் வரலாறுல இருக்கின்ற செய்திகள். இப்படி ஒரு சிவ பித்தனாகவே வாழ்ந்த வரகுண பாண்டியன், அந்த பாண்டிய மன்னனுடைய காலத்திலேதான் மாணிக்க வாசகர் அமைச்சராக இருந்திருக்கின்றார். அதே காலத்திலே அந்த இடத்திலே அவன் ஆவணி மூலத்தன்று அந்த நெறியை குதிரைகள் வரும் குதிரைகள் வரும் என்று சொல்லி சொல்லுகிறார் சிவன். அதே மாதிரி ஆவணி மூலத்தொண்டு அவர் குதிரை சேவகன் ஆகிய தன்மை என்று சொல்லி மாணிக்க வாசகரே பாடுகின்றார். அது இறைவன் அப்படியே நிறைய பெரியாக்கி கொண்டு வருகிறார், நிறைய பெரியாகி கொண்டு வருகிறார். அந்த நிறைய பெரியாக்கின தன்மையை மாணிக்க வாசகரே தன்னுடைய பாடல்கள்ல பல இடங்கள்ல பாடியிருக்கின்றார். அவருடைய அந்த குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் என்று சொல்லுகிறார். குதிரையை கொண்டு குடநாடதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் என்று சொல்லுகிறார். என்பவர் மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும், குதிரை சேவனாக வந்ததை இப்படி அவனுக்கு சொல்லுகிறார். பாண்டியனுக்கு வித்தது சொல்றார். பாண்டியன் தனக்கு பரிமா விட்டு, பரிமா என்றது குதிரை விட்டு பாண்டியன் என்ன செய்கின்றான், அவருக்கு அழகான முத்து பதித்த பொன் மாலையை கொடுக்கின்றான். அவர் என்ன செய்கின்றார், அதை கையாலே புறாமல் குதிரையை இயக்குகின்ற கோலினாலே பெற்று வைக்கின்றார். அது பாண்டியனுக்கு கொஞ்சம் ஒரு சினத்தை அவமதிப்பு மாதிரி இருந்தது. அப்போது மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், இது அவன் தேச வளமை என்று. அவன் தேச வளமை என்றால் இது அவன் தேசம் அரபு, அரபிக்காரனாக சிவன் வந்த, அப்படித்தானே சொல்றாரு. அரபுக்காரன் தானே கப்பல்ல வந்தது. அப்ப அரபிக்காரனாகத்தான் சிவன் வந்தார். இது அவன் தேச வளமை என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். அப்ப அதை சொல்லுகிறார். பரிமாவிட்டு ஈண்டு கனமகம் இசையப்பெறாகது. அவர் கனகம் என்ற அந்த பொன்னை மணியை மாலையை கொடுக்க வந்து இப்படி நீட்டி கையை நீட்டி வேண்டிய சிவர் ஒரு வருடம் கை நீட்ட மாட்டேன் அப்படி இருக்கிறது. ஆண்டான் எங்கோ நரல் வழி இருப்ப என்று சொல்லி அதை சொல்லுகின்றார். அது பிற்பாடு இந்த குதிரைகள் எல்லாம் நிறைய போயிட்டு மரிதான் குதிரையா வந்தது. அதையும் சொல்ற, நரியை குதிரை ஆக்கிய நன்மையும்
அதுக்குன்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். அப்பாடு வைகை நாட்டிலே பாண்டியன் மாணிக்க வாசகரை கூப்பிட்டு அவருக்கு சித்திரவதை செய்கின்றான். அது இருக்குது. என்ன செய்கின்றான்? நல்ல வெயில்ல வைகை ஆற்றங்கரையில வச்சு நல்ல கலையில நல்ல கல்லு வச்சு புளியம் விழாறால அவருக்கு தண்டனை கொடுக்குறான். அந்த தண்டனை அது தண்டனை கண்டு வைகை ஆறு பெருகி வருகிறது. வைகை ஆறு பெருகுவதை என்ன செய்கிறார்? அங்க அந்த வந்தி என்ற பெண் இருக்கிறார். வைகை ஆறு பெருகின உடனே பாண்டியன் தன் தவறை உணர்ந்து மாணிக்க வாசகரை விடுவித்து விட்டேன். அங்க வைகை ஆறு பெருகிட்டு தான் நிறைய பெரிய பிளட். அப்ப அந்த இதுக்கு அங்க அந்த திருப்பி அணை போடுவதற்கு அங்க எல்லாரையும் அத்தரவிட்டாச்சு. அக்க வந்தி என்கின்ற செம்மன செல்வி, அவளுக்கு ஒருவரவே இல்லை, விட்டு விட்டு பிழைப்பவள். அவளுக்காக இவர் என்ன செய்கிறார்? ஆங்கரு தன்னில் அடியவற்காக பாங்காய் மஞ்சு மந்தருளிய வருஷம் மஞ்சு மந்து கூலியாளாக வருகின்றேன். பாண்டியனிடம் கனகத்தை கை நீட்டி வேண்டாதவர் இந்த அம்மாட்ட புட்டு வென்றார் கையால. அது இது மாணிக்க வாசகருடைய வரலாற்றினுடைய அகச்சான்று. ஆவணி மூலத்துக்கு அவர் குதிரைகள் வந்தன. வந்த அன்று இரவு அவர்கள் திருப்பி நெறியாகி ஓடின. மாணிக்க வாசகரை மீண்டும் சிறைப்பிடித்தான் பாண்டியன். அதான் அங்க வருகிறது. அவன் அரச கடமையை செய்தான். இந்த அவருடைய பக்தியாலையும் மாணிக்கவாரிய தொடர்பாலையும் அவனுக்கு பரகதி கிடைத்தது. அதான் பாண்டியன் தனக்கு பரகதி என்று சொல்லி அவர் பாடுகின்றார். அப்ப இது மாணிக்க வாசகருடைய வரலாறு. நாங்கள் மாசி மகன் சொல்ல வரும் பொழுது நீங்கள் ஆவணி மூலத்திலே போய் அதை தொடக்கூடிய. ஏனென்றால் இன்றைக்கு எமது சமய உண்மைகளை சொல்லுகின்ற பொழுது 2-3 விஷயங்கள் கணத்திலே கொள்ள வேண்டும். மனிதனுடைய சிந்தனா வளர்ச்சி முன் எப்போதும் இல்லாத ஒரு பரிமாணத்தை தொட்டிருக்கின்ற யுகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The human intellectual attainment has reached what do you call the marvelous peak. அப்படிதான் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே அந்த அந்த மனித சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக விஞ்ஞான பூர்வமாக நியாயமாக இதை எடுத்து சொல்ல வேண்டும். அதே உண்மைதான், வேற ஒன்றும் புதுசு இல்ல. மா ஒன்றுதான், பலகாரம் தான் வேற, அவ்வளவுதான். அப்ப புட்டு செய்து கொடுத்தப்ப இடியப்பம் செய்து கொடுக்கணும் வையுங்க. அப்படி சொன்னால்தான் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப சொல்லுகிற தகவல் தத்துவ லொஜிக்கலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாரும் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். மற்றது அடுத்தது விஞ்ஞான பூர்வமாக. அப்ப நான் சொல்லுவது வரலாறு பூர்வமானது. வரகுண பாண்டியன் இருந்தான், இத்தனையா நூற்றாண்டு இருந்தான், என்னென்ன செய்தான் வரலாறு. அவனை பற்றிய ஆவணங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுத்து பிரகாதுக்குள்ள பாண்டி அவர் மாணிக்க வாசகர் இருந்தார். அப்ப நடந்தது ஒன்றா இருக்குது வரலாறுல. அப்ப அந்த விதங்களை சொன்னால் தலைவர்களை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்ப அந்த விதமாகத்தான் சொல்ல வேண்டிய கடப்பாடு காலத்தின் கட்டாயம் அல்லது காலத்தின் என்று சொல்லலாம். அது ஒன்று இருக்கின்றது.